எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகளோடு ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நானும் நல்லா இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வருஷம் நியூ இயர்லையாவது நிறைய நல்லது நடக்கணும். கடவுள் புண்ணியத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய லேடிஸுங்க சமாளிக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. இந்த இப்போ கூட காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் சொன்னாங்க, யூடியூப்பில் தான் பார்த்தேன். அந்த காலேஜ் கூட அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பயமாக, இப்போ ரோட்டில் நடக்கக்கூட பயமாக இருக்குது நமக்கு. உண்மையிலே லேடிஸ் நடந்து போகிறதா வேணாமான்ற மாதிரி அப்படி ஆகிட்டு போகுது காலம். எங்கள் காலத்துலலாம் நாங்கள் அதான் சொன்னோமே, எங்கள் காலத்துலலாம் மொட்டை மாடியிலலாம் படுத்துருக்குறோம். 10 வீடு வாடகை எங்கள் பாட்டி விட்ருக்காங்க. எல்லா ஆம்பளைங்க தான் இருந்தாங்க. எல்லோரும் நல்ல கேரக்டர், நல்ல ஒரு இது. அப்போல்லாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. இப்போல்லாம் செக்ஸ்னால் என்ன, குழந்தை எப்படி வருது, எல்லாமே இப்போ செல்லில் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதனால் இப்போ அந்த செக்ஸுன்ற வெறி நிறைய பேருக்கு அதிகமாகிட்டே வருது. அது ஆனால் கூட பரவாயில்லைங்க. ஆனால் மற்ற கட்டின பொண்டாட்டி, அதை 3 பொண்டாட்டி இருக்குன்றாங்க. அவனுக்கு 3 பொண்டாட்டி போய் ஒரு நாளைக்கு ஒரு பொண்டாட்டி படுத்தா கூட பரவாயில்ல. அது இல்லாமல் பிள்ளைங்களை பாவம் பாடப்படுத்தலானுங்க. சரி, பொம்பளை பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருங்க. அதை தான் சொல்ல முடியும். முடிஞ்ச வரையும் ஆம்பளை பசங்களோட தனிப்பட்ட முறையில் போய் பேசுறதை நிறுத்துங்க. அடுத்து ஆம்பளை பிள்ளைங்க தைரியமாக அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா, அப்போ நீங்கள் தைரியமாக பண்ண பாருங்கள். இல்லையா, உடனே ஏதாவது ஒரு இதே கையில் ஏதாவது ஒரு பெப்பர் இப்போ தான் வந்திருக்குதுல்ல, பெப்பர் ஸ்ப்ரேயாமே, அதை கையில் வச்சுக்கோங்க. எப்போவுமே வச்சுக்கோங்க. எவனாவது நம்மளை தொல்லை கொடுத்தா அதை எடுத்து மூஞ்சில் அடித்து விடுங்க. அதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வருஷமாவது எல்லோரும் நல்லபடியாக இருங்க. குழந்தைங்கள இது பண்ணுறது, பெரியவங்களை இது பண்ணுறது. சோளக்காட்டில் ஏதோ அன்றைக்கி கூட சோளக்காட்டில் பொம்பளை பாவம், வீட்டுக்காரர் இல்லாத பொண்ணு, அது நிலமை சொல்கிறா. அது என்னென்னமோ சொல்கிறாங்க. அதை யாரையோ வச்சுரும் அவங்கள, அது நமக்கு தெரியாது. நம்ம யூடியூப்பில் தான் பார்க்குறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அவங்கள அந்த கோலத்தில் பாவம் பார்க்கும்போது பெற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அதை யோசிக்கலை. அது எதனால் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியல. அது என்ன ஆச்சுன்ட்டு அந்த மாதிரி பொம்பளைங்க வெளியே போகவே முடியல இப்போது. அதுக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே தன்னுடைய குடும்பமாக நினச்சி பாருங்கள். எல்லா லேடிஸையும் தன்னுடைய அக்கா தங்கச்சியாக நினைங்க. பொண்டாட்டியாக நினைக்காதீங்க, அக்கா தங்கச்சியாக நினைங்க. அங்கிட்டு அண்ணன் தம்பியாக நினைங்க. நம்ம கட்டின புருஷனை ஏமாற்றிட்டு இன்னொரு ஒருத்தனையை பார்க்குறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அதனால் தயவு செஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நல்லது தான் சொல்ல வரேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 2 நாளாக எனக்கு கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. நான் 2 நாளாக வேறு வீடியோ போடலை. 2 நாளாக கம்மியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்கள். நானும் என்ஜாய் பண்ணுறேன். சாமியை கும்பிட்றேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு. நீங்களும் எனக்காகவும் வேண்டிக்கோங்க. பாய்.